பொருளாதார வளர்ச்சிக்கு எது ஊந்துதல் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்விய பார்க்க போறோம். குறிப்பா வில்லியம் பௌமோலோட சிந்தனைகளை வச்சு பொருளாதாரத்தோட உண்மையான டிரைவிங் ஃபோர்ஸ் எது? பௌமோல் சொல்ற மாதிரி அந்த புதுமையான புரட்சிகரமான தொழில் முனைவு தானா? இல்ல ஒரு சமூகத்தோட நிறுவன கட்டமைப்பு, அதாவது அதோட ரூல்ஸ் ஆஃப் த கேம், அப்புறம் மத்த தொழில் முனைவு வடிவங்கள், இதெல்லாம் அதிக முக்கியமா? இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதம். இந்த டிஸ்கஷன் வில்லியம் பௌமோலோட எழுத்துக்களையும் அது சம்பந்தமான பொருளாதார ஆய்வுகளையும் பேஸ் பண்ணது. நான் அந்த அசாதாரணமான பொருளாதார வளர்ச்சிக்கு பௌமோல் சொல்ற அந்த புதுமையான புரட்சிகரமான தொழில் முனைவு தான் பேஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டை எடுக்கிறேன். நான் இது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கறேன். பாருங்க, புதுமையான தொழில் முனைவோட முக்கியத்துவத்தை நான் ஒன்றும் குறைக்கல. கண்டிப்பா அது முக்கியம். ஆனா அந்த தொழில் முனைவு ஆற்றல் அது எங்கே எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது அதை விட முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதாவது சமூகத்தோட அந்த நிறுவன விதிகள், மற்ற தொழில் முனைவு வகைகள், இதோட பங்களிப்பு தான் ஒரு நீடித்த பரவலான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இதுதான் என்னோட வாதம். சரி, என்னோட பாயிண்ட்டை கொஞ்சம் விளக்குறேன். பௌமோலோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ்ல ஒன்று, தொழில் முனைவோருக்கும் அதாவது ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொன்னது. மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற ப்ராசஸை எஃபிஷியண்டா பண்ணுவாங்க. ஆனா தொழில் முனைவோர், குறிப்பா பௌமோல் ஃபோக்கஸ் பண்ற அந்த இன்னோவேட்டிவ் தொழில் முனைவோர் புதுசா எதையாவது உருவாக்குவாங்க. புத்தம் புது ப்ராடக்ட்ஸ், புது ப்ராசஸ், புது மார்க்கெட்ஸ். பௌமோல் இவங்கள புரட்சிகரமானவங்க அப்படின்னு கூட சொல்றார். இது ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிசினஸ் மாடலை அப்படியே காப்பி பண்ற ரெப்ளிகேட்டிவ் தொழில் முனைவுல இருந்து டோட்டலா வேற. இந்த ஐடியா ஒன்றும் புதுசு இல்ல. ஷூம்பீட்டர் தொழில் முனைவு தான் கேபிட்டலிசத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொன்னார் இல்லையா? பௌமோல் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிலம், உழைப்பு, மூலதனம் இதோட சேர்த்து தொழில் முனைவையும் 4வது உற்பத்தி காரணியா சொல்றார். அதை மெஷர் பண்றது கஷ்டங்கிறதுனாலே பல எக்கனாமிக் மாடல் இதை கண்டுக்கிறது இல்லைன்னு அவர் குற்றம் சாட்டுறார். அப்புறம் இந்த மாதிரி புதுமையான தொழில் முனைவோரை எது மோட்டிவேட் பண்ணுது? வெறும் பணமா, புகழா? இல்லைன்னு பௌமோல் சொல்றார், புதுசா ஒன்று உருவாக்குற அந்த சந்தோஷம், ஒரு கஷ்டமான பசிலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அந்த அறிவு சார்ந்த மகிழ்ச்சி, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ரிவார்ட்ஸும் ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் முயற்சிகள் தான் பொருளாதாரத்தோட அந்த சமநிலையை குலைச்சு புது தொழில்களை, புது மார்க்கெட்களை உருவாக்கி நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்க்குற அந்த ஆச்சரியமான பொருளாதார வளர்ச்சியை, உதாரணமா 1153லேருந்து 1989 வரைக்கும் அமெரிக்காவோட 1000% வளர்ச்சி சாத்தியமாக்குது. இது வெறும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். நீங்க சொன்ன பௌமோல் கருத்துக்கள் முக்கியம்தான். ஆமா, குறிப்பா அந்த தொழில் முனைவோரோட சைக்கலாஜிக்கல் காரணிகளை அவர் சொன்னது நல்ல பாயிண்ட். ஆனா இந்த இன்னோவேட்டிவ் தொழில் முனைவை மட்டுமே மையமா வச்சு பார்க்கறது ஒரு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்குதா? பௌமோலே அவரோட ரிசர்ச்ல இன்னொரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றார். தொழில் முனைவுங்கிறது எப்போதுமே சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்ல. அவர் தொழில் முனைவை 3 வகையா பிரிக்கிறார். உற்பத்தி சார்ந்த ப்ரொடக்டிவ், உற்பத்தி அல்லாத அன்ப்ரொடக்டிவ், அப்புறம் அழிவு சார்ந்த டிஸ்ட்ரக்டிவ். ஒரு சமூகத்துல எந்த வகை தொழில் முனைவு அதிகமா இருக்குங்கிறது அந்த சமூகத்தோட விளையாட்டின் விதிகள், அதாவது எதுக்கு ரிவார்டு கிடைக்குது, எதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றார். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாயிண்ட். உதாரணத்துக்கு பழங்கால சீனால பேப்பர், வெடிமருந்துன்னு சூப்பரான கண்டுபிடிப்புகள்லாம் வந்துச்சு. ஆனா பௌமால் சொல்ற மாதிரி அங்க ஒரு வலுவான சொத்துரிமை பாதுகாப்பு, கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ற லீகல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறுவன கட்டமைப்புகள் வீக்கா இருந்ததால அந்த இன்னோவேஷன்ஸ் பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா கண்டுபிடிச்சவங்களோட உழைப்ப அரசாங்கமே ஈஸியா எடுத்துக்க முடியுங்கிற நிலைமை. அதே மாதிரி மிடில் ஏஜஸ் ஐரோப்பால திறமையான ஆட்கள் புது டெக்னாலஜியை உருவாக்குறத விட அதிகாரத்தை வச்சு ரெண்ட் சீக்கிங் பண்றதுலயும் இல்ல ஆர்கனைஸ் கிரைம்லயும் ஈடுபடுறது தான் லாபமா இருந்துச்சு. ஏன்னா அப்போதைய நிறுவன விதிகள் அப்படி இருந்துச்சு. அப்போ இன்னோவேட்டிவ் டேலண்ட் மட்டும் போதாது, அதை ப்ரொடக்டிவ் வழியில கொண்டு போற நிறுவன அமைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதோட நீங்க கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்ட மாதிரி தெரிஞ்ச அந்த ரெப்ளிகேட்டிவ் தொழில் முனைவோரோட பங்கையும் பார்க்கணும். ஒரு மெக்டானல்ட்ஸ் கடையை ஆரம்பிக்கிறத ஒன்றும் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு இல்லதான். ஆனா அந்த மாடலை ஃபாலோ பண்ணி ஆயிரக்கணக்கான கடைகள் உருவாகும்போது அது பெரிய அளவுல எம்ப்ளாய்மெண்ட்டையும் எக்கனாமிக் வேல்யூவையும் உருவாக்குது. இதுல கூட சின்ன சின்ன ப்ராசஸ் இனோவேஷன்ஸ் இருக்கலாம். இதுவும் பொருளாதாரத்துக்கு தேவையானது தானே? சரி, நிறுவன விதிகள் தொழில் முனைவோட டைரக்ஷனை தீர்மானிக்குதுங்கிறத பௌமோல் உட்பட யாரும் மறுக்கல.
அது ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் தான். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் சரியா அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட, அதாவது சட்டமும் விதிகளும் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸை என்கரேஜ் பண்ற சூழல் இருந்தாலும் கூட, அந்த சூழலுக்குள்ள அசாதாரணமான வளர்ச்சிய, ஒரு பாய்ச்சலை கொண்டு வரது ஏது? அது பௌமோல் சொல்ற இன்னோவேட்டிவ் புரட்சிகரமான தொழில் முனைவு தான். ரெப்ளிகேட்டிவ் தொழில் முனைவு பொருளாதாரத்தை ஸ்டெடியா எக்ஸ்பேண்ட் பண்ணுது, வேலை கொடுக்குது, இருக்கிற மார்க்கெட்டை டீபன் பண்ணுது. ஓகே, ஆனா ஸ்டீம் என்ஜின், எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் மாதிரி அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தது எது? அதெல்லாம் இன்னோவேட்டிவ் தொழில் முனைவோட ரிசல்ட்ஸ். அது வேற காப்பி அடிக்கிறது இல்ல, அது புது வழிகளை திறந்து வச்சது. ஒரு நாட்டுல நல்ல சட்டமைப்பு இருக்கலாம், ஆனா அந்த இன்னோவேட்டிவ் ஸ்பார்க் இல்லைன்னா பொருளாதாரம் ஒரு தேக்க நிலை அடைய வாய்ப்புள்ளது. அதனால ஃபவுண்டேஷன் முக்கியம்னாலும் உண்மையான டிரைவிங் ஃபோர்ஸ் அந்த இன்னோவேஷன் தான். நீங்க தீப்பொறி அப்படின்னு சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அந்த தீப்பொறி பரவி ஒரு பெரிய நெருப்பா மாறுறதுக்கு என்ன தேவை? அங்கதான் மறுபடியும் இந்த ரெப்ளிகேஷனும் நிறுவனங்களோட பங்கும் முக்கியமாகுது. ஒரு புரட்சிகரமான ஐடியா வந்த உடனே அதை பரந்த அளவுல மக்களுக்கு கொண்டு போறதுக்கு, அதை கமர்ஷியலா சக்சஸ் ஆக்குறதுக்கு ரெப்ளிகேட்டிவ் தொழில் முனைவோரும் பெரிய கம்பெனிகளோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் தேவைப்படுது. நீங்க சொன்ன இன்டர்நெட்டே எடுத்துப்போமே, அதோட பேசிக் டெக்னாலஜி ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு, சரி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குற இன்டர்நெட் எக்கானமிங்கிறது, அது மேல பில்டு பண்ணப்பட்ட கணக்கில்லாத அப்ளிகேஷன்ஸ், சர்வீசஸ், பிசினஸ் மாடல்ஸ், இதோட ஒட்டுமொத்த விளைவு. இதுல பலதும் ரெப்ளிகேஷன் மற்றும் இன்க்ரிமெண்டல் இன்னோவேஷன்ஸ் அடிப்படையில் வந்தது தான். அப்புறம் நாம திரும்பவும் அந்த நிறுவன விதிகளுக்கு வருவோம். பௌமோல் சொல்ற உற்பத்தி அல்லாத அழிவு சார்ந்த தொழில் முனைவோரை பத்தி யோசிங்க. புத்திசாலியான, திறமையான ஆட்கள் அவங்க ஆற்றலை சமூகத்துக்கு யூஸ் இல்லாத, இல்லனா தீங்கு விளைவிக்கிற வழியில செலவழிக்கிறது. உதாரணமா சட்ட ஓட்டைகளை வச்சு வரி ஏய்க்கிறது, இல்ல ஹை டெக்னாலஜியை வச்சு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்றது. சமூகத்தோட ரூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கலைனா, இல்ல மறைமுகமா என்கரேஜ் பண்ணா அந்த டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அப்போ இன்னோவேட்டிவ் திறமசாலிங்க உருவாகிறத விட அவங்கள ப்ரொடக்டிவ் வழியில வேலை செய்ய வைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான, நேர்மையான நிறுவன அமைப்பு இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? அந்த அமைப்பு இல்லாம இன்னோவேஷன் மட்டும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் மறுக்கவே இல்ல. நேர்மையான, திறமையான நிர்வாகம், சொத்துரிமை பாதுகாப்பு, சட்டத்தோட ஆட்சி, இதெல்லாம் கண்டிப்பா தேவை. ஆனா இதெல்லாம் வளர்ச்சியை உறுதி செய்யாது. அது வளர்ச்சிக்கான சாத்தியத்தை உருவாக்குது. அந்த சாத்தியத்தை உண்மையாக்குறது எது? அதுதான் பௌமோல் ஹைலைட் பண்ற இன்னோவேட்டிவ் சிந்தனையும் ரிஸ்க் எடுக்கிற துணிச்சலும். ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் மாடல்ஸ் பெரும்பாலும் ரிசோர்ஸை எப்படி எஃபிஷியண்டா அலோகேட் பண்றது, இருக்கிற ப்ராசஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. பௌமோலோட மெயின் ஆர்குமெண்ட்டே வளர்ச்சிங்கிறது வெறும் ஆப்டிமைசேஷனால வர்றதில்ல, அது இருக்கிற ஈக்குலிபிரியத்தை அப்செட் பண்ணி புதுசா எதையாவது உருவாக்குறதுனால தான் வருதுங்கிறது தான். இன்னோவேட்டிவ் தொழில் முனைவோர் இந்த ஈக்குலிபிரியத்தை குலைக்கிற சக்தியா வேலை செய்றாங்க. இந்த அம்சம் ட்ரெடிஷ்னல் பார்வையில பெரும்பாலும் குறைச்சு மதிப்பிடப்படுது. நீங்க ஈக்குலிபிரியத்தை குலைக்கிறத பத்தி பேசும்போது பௌமோலோட இன்னொரு ரிசர்ச்சையும் கவனிக்கணும். அவர் சின்ன கம்பெனிக்கும் பெரிய கம்பெனிக்கும் இடையிலான இன்னோவேஷன் கான்ட்ரிபியூஷனை கம்பேர் பண்றார். அவரோட டேட்டா படி பார்த்தா ரொம்ப புரட்சிகரமான, பெரிய இம்பாக்ட் உண்டாக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள், உதாரணத்துக்கு டாப் 1% பேட்டன்ட்ஸ் பெரும்பாலும் சின்ன கம்பெனிங்க கிட்ட இருந்து வர சான்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஆனா அதே ரிசர்ச்ல இந்த கண்டுபிடிப்புகளை கமர்ஷியலா சக்சஸ் ஆக்கி பரந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுல பெரிய கம்பெனிகளோட ரிசோர்ஸ், மார்க்கெட்டிங் பவர், ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, பெரிய கம்பெனிகளும் அவங்களாவே குறிப்பிட்ட இன்னோவேஷன்ஸை, குறிப்பா ப்ராசஸ் இன்னோவேஷன்ஸ், இன்க்ரிமெண்டல் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் செய்றாங்க. ஆக இன்னோவேஷன்ங்கிறது சின்ன கம்பெனிகளோட மொனாபொலி இல்ல, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம். சின்ன கம்பெனிகளோட துணிச்சல், பெரிய கம்பெனிகளோட பலம், ரெப்ளிகேட்டிவ் கம்பெனிகளோட பரவலாக்குற திறன் எல்லாம் சேர்ந்ததுதான். இதுல ஒன்ன மட்டும் தூக்கி பிடிக்கிறது யதார்த்தமா இருக்குமா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆமா, பௌமோல் சின்ன மற்றும் பெரிய நிறுவனங்களோட இந்த சேர்ந்த பங்களிப்பை ஏத்துக்கிறாங்கங்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஆரம்ப கட்ட ஹை இயர் ரிஸ்குள்ள புரட்சிகரமான ஐடியாக்களை துணிஞ்சு முன்னெடுக்கிறதுல சின்ன நிறுவனங்களோட பங்கு தனித்துவமானதுங்கிறத அவர் வலியுறுத்துறதாவும் நான் பார்க்கறேன். பெரிய கம்பெனிங்க பெரும்பாலும் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட் பொசிஷனை காப்பாத்திக்கிறதுலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுலையும் தான் அதிகமா கவனம் செலுத்தும். மார்க்கெட்டையே மாத்தி அமைக்கக்கூடிய ஆனா ஃபெயிலாக நிறைய சான்ஸ் இருக்கிற புது முயற்சிகள்ல இளங்க தயங்கலாம். அந்த தயக்கத்தை உடைக்கிறது தான் இன்னோவேட்டிவ் தொழில்முனைவரோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொழில்முனைவு சக்தியை மெஷர் பண்றது ரொம்ப கஷ்டம். பௌமோலும் இதை சொல்றாரு. இதோட ரிசல்ட் என்ன?
எக்கானமிக் பாலிசி மேக்கர்ஸ் ஈஸியா மெஷர் பண்ண முடியற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், லேபர் ஃபோர்ஸ் மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மெஷர் பண்ண கஷ்டமா இருக்கிற ஆனா எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப அவசியமான இந்த தொழில் முனைவு ஆற்றலை புறக்கணிக்கிறாங்க இல்ல அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு மதிப்பிடுறாங்க. இது ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை இல்லையா? பாலிசி மேக்கிங்லயும் அது தெரியுதில்ல. மெஷர் பண்றது கஷ்டங்கிறத நான் 100% ஏத்துக்கிறேன். அது ஒரு பெரிய சவால் தான். ஆனா மெஷர் பண்ண முடியலேங்கிறதுனாலயே அதோட இம்பாக்ட் எப்போதுமே பௌமோல் சொல்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான புரட்சியா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். சில இன்னோவேஷன்ஸ் அப்படி இருக்கலாம். ஆனா பல இன்னோவேஷன்ஸ் ஒருவேளை மெஜாரிட்டி இன்கிரிமெண்டல் இன்னோவேஷன்ஸா இருக்கலாம். ஒரு சாஃப்ட்வேரோட அடுத்த வெர்ஷன், ஒரு காரோட இம்ப்ரூவ்டு ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு சின்ன மாற்றம், இதுவும் இன்னோவேஷன்ஸ் தான். இதோட தனிப்பட்ட தாக்கம் சின்னதா தெரியலாம். ஆனா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்புறம் ரெப்ளிகேஷன், இதோட ஒட்டுமொத்த கூட்டு விளைவுதான் நீண்டகால ஸ்டேபிளான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பேஸா இருக்கலாம். ஒருவேளை நாம அதிகமா பேசுற அந்த புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளை விட இந்த தொடர்ச்சியான அமைதியான முன்னேற்றங்களும் இதை சாத்தியமாக்குற நிறுவன ஸ்திரத்தன்மையும் தான் பொருளாதார ஆரோக்கியத்துக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுதோ. புரட்சிகள் சில சமயம் ஃபெயில் ஆகலாம், அதோட முழு பெனிஃபிட்ஸ் வெளியே தெரிய பல டிகேட்ஸ் ஆகலாம். ஆனா அந்த சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் ஒரு ஸ்டெடியான growth-அ கொடுக்குது. அதனால பௌமோல் சொல்ற மாதிரி இன்னோவேட்டிவ் தொழில் முனைவு புறக்கணிக்கப்படக்கூடாதுங்கிறது சரிதான். ஆனா அதோட முக்கியத்துவத்தை ரொம்ப மிகைப்படுத்தி மத்த முக்கியமான காரணிகளான நிறுவன அமைப்பு, இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரெப்ளிகேஷன், இதோட பங்கை குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க சொல்றது ஒரு பேலன்ஸ்ட் வியூ தான். இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பொருளாதாரத்தோட அன்றாட இயக்கத்துக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கும் அவசியங்கிறத நான் மறுக்கல. ஆனா பௌமோலோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, பொருளாதார சிந்தனையில ஓரங்கட்டப்பட்டிருந்த இல்ல ஒரு சாதாரண ஃபேக்டரா பார்க்கப்பட்ட இன்னோவேட்டிவ் புரட்சிகரமான தொழில் முனைவோட தனித்துவமான மாற்றத்தை உண்டாக்குற ரோல அவர் மறுபடியும் சென்டருக்கு கொண்டு வந்ததுதான். நிலம், உழைப்பு, மூலதனம்ங்கிற கிளாசிக்கல் ஃபேக்டர்ஸோட மட்டும் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க முடியாது. மாற்றத்தோட கேட்டலிஸ்டா, புது சாத்தியங்களை திறக்கிற சக்தியா தொழில் முனைவ, குறிப்பா அதோட இன்னோவேட்டிவ் வடிவத்தை அவர் முன்னிறுத்தினது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த புதுமையான உந்துதல் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, புது இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குது, லைஃப் ஸ்டைலை மாத்துது, நம்ப முடியாத அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துது. அதை நாம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆமா, அந்த வகையில பௌமோலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியங்கிறதுல சந்தேகமே இல்ல. பொருளாதார விவாதத்துல தொழில் முனைவ, அதோட பல முகங்களையும் அதை என்கரேஜ் பண்ற அல்லது தடுக்கிற காரணிகளை மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வந்ததுல அவருக்கு பெரிய பங்கு உண்டுங்கிறத நான் முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட ஃபைனல் ஆர்கியூமெண்ட் இதுதான். அந்த இன்னோவேஷன் தீப்பொறி எவ்வளவு பிரகாசமா இருந்தாலும் அது சரியான டைரக்ஷன்ல, அதாவது ப்ரொடக்டிவ் வழியில எரியணும். அது பரவி சமூகத்துக்கு பயன் தரணும். இதுக்கு ஸ்ட்ராங்கான, நேர்மையான, டேலண்ட்டை என்கரேஜ் பண்ற நிறுவன கட்டமைப்புகள் அப்படிங்கிற அந்த அணைக்கட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னோவேஷன் மட்டும் பத்தாது, அது சரியான சூழல்ல சரியான நோக்கத்தோட செயல்படணும். நம்ம இந்த உரையாடலோட முடிவுல வில்லியம் பௌமோல் சொன்ன மாதிரி புதுமையான புரட்சிகரமான தொழில் முனைவுங்கிறது பொருளாதாரத்துல ஒரு தனித்துவமான பவர்ஃபுல்லான மாற்றத்தை இயக்குற காரணிங்கிறத நான் மறுபடியும் வலியுறுத்துறேன். அதுதான் அசாதாரணமான வளர்ச்சிக்கு காரணம். நான் இன்னோவேஷன் முக்கியங்கிறத ஏத்துக்கிற அதே நேரத்துல அந்த இன்னோவேஷன் ஆற்றலை ப்ரொடக்டிவ் வழியில கொண்டு போற நிறுவன விதிகளோட முக்கியத்துவத்தையும், இன்னோவேஷன்ஸை பரவலாக்கி பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ற ரெப்ளிகேஷன் மற்றும் இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட பங்களிப்பையும் நாம மறக்கக்கூடாதுன்னு வலியுறுத்துறேன். ஒரு சஸ்டெய்னபிள், இன்க்ளூசிவ் வளர்ச்சிக்கு இது எல்லாமே தேவை. வில்லியம் பௌமோலோட சிந்தனைகள் பொருளாதார வளர்ச்சிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் பசில புரிஞ்சுக்க நிறைய புது கோணங்களை தந்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. புதுமையான முயற்சிகளுக்கும் அதை சாத்தியமாக்குற அல்லது திசை திருப்புற சமூக மற்றும் நிறுவன கட்டமைப்புகளுக்கும் இடையிலான இந்த ஒரு இடைவிடாத உறவு, இது தொடர்ந்து ஆராயப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஆமா, கண்டிப்பா. இந்த பல பார்வைகளையும் சேர்த்து பார்க்கும்போது தான் பொருளாதார யதார்த்தத்தோட ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். இந்த டாபிக்ல இன்னும் ஆழமா யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. tinkoeconomy.in-க்கு வழியிக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு வழங்குவது மணிவண்ணன் MP.